தனுஷ்னாலே ஒரு கான்ட்ரவர்சி தான் போச்சு. யார் எது சொன்னாலுமே தனுஷ் அடையாடு. இந்த நடிகை டைவர்ஸ்னா தனுஷ் காரணம், இந்த நடிகை சரியில்லை கம்ப்ளைண்ட் விட்டாங்கன்னா தனுஷ் காரணம். படவில் வெளியீட்டுக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு அக்ஷய்குமார் கார் கூப்பிட்டு வந்தீங்க, உங்கள் வீட்டில் எடுக்கிற உங்கள் பர்த்டே பார்ட்டி தனுஷ். அப்போ ஏஜிஎஸ் நிறுவனத்திட்ட சுரேஷ் சந்திரா போய் எல்லாம் பேச்சுவார்த்தை பே பண்ணும்போது சம்பளத்தில் அங்கேயும் இடிக்கும். சம்பளம் நீங்கள் நோட் பண்ணாதீங்க, 150 கோடி நோட் பண்ணாதீங்க. அஜித் சாருக்கு எங்களுக்கு இருக்கும்போது தான் கரெக்டாக சிபி சக்கரவர்த்தி இன்னும் ரஜினிக்கு கதை செட் ஆகும் போது அந்த கேப்பில் உள்ள போகும்போது சம்பவம் நடக்குது. சம்பவத்திலேருந்து ஒதுங்கி போகிறார். ரொம்ப ஒதுங்கி போக முடியல, சம்பவத்துக்குள்ள போகிற சூழ்நிலை தள்ளப்படுறாரு. கலம்டாக்ஸ் நேரானவருக்கு வணக்கம். இந்த சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருக்கக்கூடிய ஆளுமை ஜேர்னலிஸ்ட் வெங்கடேசன் சார் தான். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். சார், சிம்புவோடைய படம் சிம்பு மிகப்பெரிய கேப்புன்னு நினைக்கிறேன். கம்பேக் கொடுத்ததுக்கு அப்புறமே தொடர்ந்து நான் படம் பண்ண போகிறேன் 48 49 தொடர்ந்து ஒன்று அப்டேட் கொடுத்துட்டே இருந்தார். பட் ஆனால் அரசுன்னும் போது எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு, ஐயோ வெற்றிமாறனும் சிம்புமா வேற லெவல் அப்படின்னு. பட் ஆனால் அதுவுமே இப்போ டிலே ஆகிட்டே இருக்குது. இப்போ அதுவும் ரிலீஸ் டேட் வந்து தீபாவளி டைம் சொல்லியிருக்காங்க. ஸோ அரசன் என்ன தான் சார் அப்டேட்? இல்லை, டிலே இப்போ ஆகலை, டிலே ஆக்கப்பட்டது. தனுஷ்லேருந்து இந்த என்ஓசி வரன்ற ஒரு காரணத்துக்காக ரொம்ப தள்ளப்பட்ட ஒரு விஷயம். பட் வெற்றிமாறன் டீட்டெயிலாக எக்ஸ்போஸ் பண்ணுறாரு. வட சென்னை 2 வேறு, இது வேறு தனுஷ், இதுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரி தெளிவுபடுத்தினதுக்கு அப்புறம் தான் சிம்புவுக்கும் மைசூர் கணேசனுக்கும் ஒரு டைம்ஸ் ஓடிட்டு இருந்தது. 3 படங்கள் பண்ணி கொடுக்கணும், 1 தான் பண்ணியிருக்கேன், நீ அட்வான்ஸ் வாங்கப்பட்டது, 1 படம் கூட இல்லை படம் கூட, அந்த ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருந்தது. அதனால தான் அந்த ஒரு கிட்டத்தட்ட 2-3 மாதங்கள் ரொம்ப டிலே செய்யப்பட்ட ஒரு விஷயம். பட் அதுக்கப்புறம் அவர் துபாய் போனார், லண்டன் போனார், சுற்றிட்டு டக்குன்னு வந்து கோயில்பட்டி இறங்கினார், ஷெடியூல் முடிச்சுட்டு வந்துட்டாங்க. இப்போ விஜய் சேதுபதி உள்ளே வந்திருக்காரு. இப்போ அதில் ஒரு கேமியோ ரோலில் நல்ல ரோல் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் பிக் பாஸில் விஜய் சேதுபதி இந்த கெட்டப் இல்லையா, அந்த கெட்டப் தான் அரசன் கெட்டப்பில் வர்றாரு. ஸோ அதனால் இப்போ டிலேயில் படம் நல்லா ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு. இது சிம்பு வந்து நீ சொன்ன மாதிரி 49, 50, 51 வந்து ஒன்று அதை தள்ளி தான் வைக்கிறதே தவிர, பட் இந்த படம் வந்தோன்னா ஒரு பெரிய கம்பேக் ஆகும் அவருக்கு, சிம்புவுக்கு பெரிய ஒரு பிரேக் வரும். ஏன்னா வெற்றிமாறன்கிற மிகப்பெரிய ஒரு லெஜண்ட் அவர் படத்தில் வந்ததுன்னா இன்னொரு சிம்பு வெளியிலேருந்து வருவார். இது வரைக்கும் நீங்கள் பார்த்த சிம்புவோட இந்த சிம்புவை நீங்கள் வித்தியாசமாக பார்க்கலாம். அதில் 2 கெட்டப்பில் வராது உங்களுக்கு. அது ட்ரெய்லரில் பார்த்துருப்பீங்க நீங்கள். ஸோ இந்த நல்ல கதைக்களம் அருமையாக அமைக்கப்பட்டிருக்கு. பிரச்சனைகள் இப்போ எதுவுமே இல்லை. ஐஸ்வரி கணேஷ் சிம்பெல்லாம் பேசி ஒரு மாதிரி பிரச்சனை தீர்த்து வச்சுட்டாங்க. அது தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகும் அந்த படம். தீபாவளிக்கு படம் முடித்ததுக்கு பிறகு தான் நீங்கள் வெற்றிமாறனாலே எப்போ எடுப்பார் எப்போ ரிலீஸ்னு தெரியாமல் பேசுவாங்க எல்லா பேருமே. 1 வருஷம் எடுப்பார், 2 வருஷம் எடுப்பாருன்னு. பட் அவர் குறிப்பிட்டதே ஷார்ட் டைம் ஃபிலிம் தான் இது. ஒரு 6 மாதத்துக்குள்ள நான் படத்தை முடிச்சுட்டு வெளில போகணும். ஏன்னா அவர் வாடி வசலுக்கு பணம் பூரா வாங்கிட்டார். இப்போ இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா சம்பளம்லாம் வேலை செய்கிறாருன்னு அர்த்தம். புரிஞ்சுங்களா உங்களுக்கு? வாடி வசல் சூர்யாவுடைய அந்த ப்ராஜெக்ட்டுக்காக வாங்கின ஒரு சம்பளம் ஃபுல் அமௌண்ட் வாங்கிட்டார். பட் இது 6 மாத காலத்தில் முடிக்க போனால இம்மிடியட்டாக ஒர்க் போயிட்டுருக்கு. படம் தீபாவளி ரிலீஸு. ஒரு புதுவிதமான சிம்புவை நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாம். ஓகே சார், சிம்பு டாபிக் போகும்போது டக்குன்னு தனுஷ் எடுத்துட்டீங்க சார். மேக்ஸிமம் தனுஷ் அப்புறம் அந்த என்ஓசி விஷயம் போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் டக்குனு விவாகரத்து அந்த டாபிக் போகுது. தனுஷ் சிவகார்த்திகேயன் கூட ஏதோ இஷ்யூ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ திடீர்னு பார்த்தா ஒரு புது சர்ச்சை வந்து ஒரு பொண்ணை திருமணம் பண்ண போகிறாரு, 2ஆம் கல்யாணம் பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தனுஷ் பற்றி என்ன தான் சார் நடக்குது? தனுஷ்னாலே ஒரு கான்ட்ரவர்சி போச்சு. யார் எது சொன்னாலுமே தனுஷ் அடையாடு. இந்த நடிகை டைவர்ஸ்னா தனுஷ் காரணம், இந்த நடிகை சரியில்லை கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னா தனுஷ் காரணம். போட்டு அவர் மனுஷன் உருட்டினா அவரை பற்றி எதுவுமே கேர் பண்ணுறதில்ல. பட் இப்போவும் அந்த விஷயத்தை அவர் கேர் பண்ணாமல் தான் ட்ராவல் பண்ணிட்டுருக்கார். மிர்லான் தாகூர் அப்படிங்கிற அந்த நடிகையும் தனுஷும் டேட்டிங்கில் இருக்காங்க, லிவிங் டூரில் இருக்காங்க. February 14th மேரேஜ் பண்ண போகிறான்னு சொல்லி பாலிவுட்டில் பூரா செய்தி கிளப்பி விட்டாங்க. தமிழ்நாட்டில் அப்படியே போய்கிட்டுருக்கு. பட் இப்போ டைவர்ஸ் வாங்கிட்டு ஐஸ்வர்யா அவர் டைவர்ஸ் வாங்கினதுக்கு பிறகு இப்போ கிட்டத்தட்ட 2 வருடமாக சும்மா தான் இருக்கார். அதனால் வீட்லேயும் சின்ன வயசு தான், 43 வயசு தான். எத்தனை நாளைக்கு தெரியாது, இப்போ ஃபாலோ பண்ணவே முடியாது. எங்கே இப்போ அவர் புதுசு லண்டன் போயிடுறாரு, அமெரிக்கா போயிடுறாரு, எதுக்கு போகிறான்னு தெரிய மாட்டேங்குது. போயிட்டு வந்தால் 1 கோடி ரூபா பில்லை கொடுத்துறாரு செலவு கணக்கை. ஸோ அவர் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாரு, 2 கோடி செலவு பண்ணலாம், அதெல்லாம் யாரும் கேள்வி கேட்க முடியாது, சரிங்களா? பட் ஆனாலும் ஏன்னா 1 கோடி செலவு பண்ணுற 10 நாளைக்கு எங்கே போகிறேன்னு கேள்வி கேட்க முடியல. அப்போது அவருக்கு ஒரு கால் கட்டு போட்டால் சரியா இருமே பேரண்ட்ஸ் நினைக்கிறாங்க. ஏற்கனவே ஒரு கால் கட்டு அவராக போட்டது, அவரே அவுத்து விட்டார். ஸோ இப்போ வந்து தனுஷையும் மிர்லான் தாகூருங்கிற நடிகையும் ஒன்றா வச்சு பேசிகிட்டு இருக்காங்க. ஓகே, பட் அவர் 2 பேரும் சேர்ந்து நடித்தாங்கன்னு எந்த படமே சேர்ந்து நடிக்கலை. ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறாரு, சந்திக்கிறாங்க, மிர்லான் கையை பிடிச்சி கூப்பிட்டு வராங்க. என்னன்னும் போது இல்லை சக நடிகருங்க கூப்பிட்டு வந்தாங்க, முடிஞ்சு போச்சு.
பர்த்டே பார்ட்டி கூப்பிட்டு வந்துட்டாங்க அவரோட அப்பார்ட்மெண்ட்ஸ். அங்கே தான் பேசப்படுது. படம் வெளியீட்டுக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு அக்ஷயகுமார் கூப்பிட்டு வந்தீங்க, உங்கள் வீட்டில் நடக்கிற உங்கள் பர்த்டே பார்ட்டி தனுஷ் ஏன் கூப்பிட்டீங்கன்ற அளவுக்கு தான் பேசணும். அங்கே தான் வந்து இந்த மேட் கசிய ஆரம்பிக்குது. அப்போ கிட்டத்தட்ட ஒரு ஒரு மேரேஜ் லெவலில் நெருங்கி போயிட்டுருக்காரு தனுஷும் மிர்லானும். February 14th மேரேஜ்னு அவர்கள் சொல்லலை, அவர்கிட்ட 2 பேர் கேட்டால் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸு தான் சொல்கிறாங்க. எப்போயுமே சொல்ல மாட்டாங்க, திடீர்னு கல்யாணம் தாலி கட்டி முடிச்சுட்டு நான் கல்யாணம் பண்ணுறேன்னு இன்ஸ்டாவில் பதிவு போட்டுருவாங்க. அப்படி தான் சமந்தா அவர்கள் போட்டாங்க. ஸோ அதனால் பார்க்கலாம், எப்போயுமே கான்ட்ரவர்சி சொந்தக்காரர் தனுஷ். ஸோ இது கான்ட்ரவர்சி உருவாகிருக்கு. பட் இது அப்படியே அது பழைய விஷயம் மாதிரி காற்றுல விட்டுருவாரா, இல்லை நானும் மிர்லானும் மேரேஜ் பண்ணிக்க போகிறேன்னு சொல்லிட்டு 14 மேரேஜ் பண்ணுவாரான்னு தெரியல. சார் தனுஷ் படத்தில் நடிக்கணும் அப்படின்னா இப்போ ஒரு சீரியல் டக்குன்னு ஒரு நடிகை வந்து ஒரு விஷயம் சொன்னாங்க, இல்லை என்னை வந்து டேட் பண்ண கூப்பிடுறாங்க, அந்த மாதிரி ஒரு விஷயம் தொடர்ந்து தனுஷ் படத்துக்கு மட்டும் ஏன் சார் அது வருது? ஆனால் ஒரு பொருட்படுத்தவே இல்லை, அவர் தொடர்ந்து வளர்ந்து போயிட்டே இருக்காரு. சிம்புக்கும் தனுஷுக்கும் போட்டியிருந்தாங்க, தனுஷ் இப்போ ஒரு உச்சத்தில் இருக்காரு, ஹாலிவுட் மாதிரி போயிட்டு இருக்காரு. பட் ஆனால் அவ்வளோ தூரம் போனாலுமே இந்த கிஸ்ஸுக்கு மட்டும் ஏன் சார் ஒரு பின்னாடியே ஃபாலோ பண்ணுதுன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல? அது எப்போவுமே எல்லா இண்டஸ்ட்ரியிலுமே ஒருத்தருக்கு வந்து கிஸ்ஸஸ் வந்துகிட்டே இருக்குங்க, அதில் மாற்றம் கிடையாது. அது தனுஷ்க்கு நிறைய, முதல்ல சிம்புக்கு நிறையா வந்துச்சு தெரியுமா உங்களுக்கு? சிம்புக்கு நிறைய ப்ராப்ளம் வந்துச்சு, அவரும் தாண்டி தாண்டி வந்தார். இப்போ தான் வர்றதில்லை, தனுஷ் பக்கம் சாஞ்சிட்டாங்க. பட் என்னென்னா அவருடைய மேனேஜர் ஸ்ரேயாஸ் வந்து ஒரு புகார் ஒரு ஆக்டர்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னாலே நீங்கள் அடுத்தடுத்து உடனடியாக நீங்கள் வந்து சட்டப்படி நடவடிக்கை எடுத்திருந்தாங்கன்னா இந்த அடுத்தடுத்த புகார்கள் வராது. ஓகே, அவர்களும் ஸ்ரேயாஸும் சைலண்ட் ஆகிடுறாரு. இப்போ நீங்கள் கேரளாவிலேருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இஷ்யூ வந்துச்சு அவருக்கு. இப்போ அதையும் வந்து லூஸில் விட்டாங்க. இவர் பேரை மிஸ்யூஸ் பண்ணுறாங்க, அதை வச்சு நிறையா ஆடிஷன் கூப்பிட்றாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு விஷயம் பேசப்படுச்சு. நீங்கள் உடனடியாக ஸ்டெப் எடுக்கணுங்க. தனுஷ் பேர் ரிப்பேர் தான், அதுதானே நீங்கள் மேனேஜர் ஸ்ரேயாஸ் வச்சுருக்காருங்கள. அப்போ நீங்களும் லூஸில் விட்றீங்க. ஸோ தனுஷ் ஆட்டோமேட்டிக்காக பேர் அடிபடிக்கிட்டே இருக்குது. இது தொடரும். ஆனால் இது தொடராமல் இருக்கணும்னு முடிவு பண்ணால் அவர் ஒரு கல்யாணம் பண்ணணும். நீ ஏற்கனவே ஒரு லைஃப் வாழ்ந்தீங்க, 2 பசங்க, அவங்களே பெரிய பசங்க ஹீரோவாக போகிறாங்க. இப்போ இதற்கு மேலே நீ கல்யாணம் பண்ணி பசங்க லைஃப் பார்ப்பீங்களா என்ன பார்ப்பீங்களா, அது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. இல்லைங்கிற விஷயத்தை தனுஷ் சொல்லிகிட்டே இருக்கார். ஓகே, அது இல்லாமல் இருந்தால் சந்தோஷமாக, இருந்தால் சந்தோஷங்கிறது அவர் தான் முடிவு பண்ணணும், நம்ம முடிவு பண்ண முடியாது. ஆனால் எந்த சூழ்நிலையிலும் ஒரு விஷயம் வெளி உலகத்துக்கு வந்துருச்சு அப்படின்னா அதுக்கு ஒரு தீர்வை நீங்கள் சொல்லி தான் ஆகணும். அப்படி ஒரு கட்டத்துக்கு தனுஷ் இப்போ தள்ளப்பட்டிருக்கார். ஒன்றும் இல்லை, மிர்லான் தவிர கல்யாணம் பண்ணிட்டு ஹாப்பியாக இருப்போம்னா இருந்துட்டு போட்டுமே. இப்போ அவர் டைவர்ஸ்லாம் சட்டப்படி வாங்கிட்டு வந்துட்டார், தனியாக தானே இருக்கார். மீண்டும் 2 பேரும் சேர்த்து வைக்கிறதுக்கு எவ்வளோ முயற்சிகள்லாம் நடந்தது. தனுஷ் சைடும் ஐஸ்வர்யா அவங்க ஃபேமிலி சைடும். நம்ம சொல்லப்போனால் நம்ம ரஜினி சார் கூட எவ்வளோ ட்ரை பண்ணாங்க மீண்டும் சேர்த்து வைக்கிறது. பட் 2 பேருமே அதுக்கு வந்து உடன்பாடு இல்லாமல் போயிடுச்சு அவங்களுக்கு. ஸோ இப்போ அதனால் ஒரு வழி இல்லை. இவர் பாட்டுக்கு டக்குன்னு ஷூட்டிங் முடிச்சு நான் இங்கே போகிறேன் இங்கே சுற்றிக்கிட்டே இருந்தாருன்னா அது தவறுதலாக போயிடக்கூடாதுன்னு ஃபீல் பண்ணுறாங்க பெற்றவர்கள். இப்படி ஒரு விஷயம் நீங்கள் இருக்குன்னு சொன்னாலே அவர்களே கூட இந்த கல்யாணம் வாய்ப்புகள் நிறையா இருக்கும். பட் இவர் தான் வாயை தொடர்ந்து சொல்லணும். இல்லைனா February 14th வரைக்கும் வெயிட் பண்ணுறோம். டக்குன்னு இரவாக கல்யாணம் பண்ணி காலை இன்ஸ்டாவில் பதிவு போகிறாங்கன்னு தெரியாது. ஓகே சார், ஒரு காலத்துக்கு முன்னாடி பாலு மகேந்திரன் சார் சொல்லும்பொழுது தமிழ் இண்டஸ்ட்ரியில் விஜய், அஜித், அதுக்கப்புறம் வந்து அந்த 2 பார்வை இருக்கவே இருக்காது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறையா நடிகர்கள் வந்துட்டே இருப்பாங்க, அது அத்தோடு முடிஞ்சிடும் அப்படின்னாங்க. அதே மாதிரி அவர் இப்போது சொன்னது, இப்போ பார்த்தீங்கன்னா விஜய் பொலிட்டிக்கல் போயிட்டார், அஜித் காரேஸ்ன்னு போயிட்டார். பட் ஆனால் அஜித்துடைய மார்க்கெட் இப்போ இல்லை, விஜய் ஃபீல்டே இல்லை. பட் ஆனால் அஜித்துக்கு மார்க்கெட்டே இல்லை, படத்தில் வந்து கேட்குற சேலரி கொடுக்கறது இல்லை. ஸோ இவரே டக்குனு ப்ரொடக்ஷன் ஆரம்பிக்க போகிறாரு, இல்லை இவர் காசு போட்டு படம் எடுக்க போகிறாரு, அந்த 100-150 கோடியெல்லாம் இவர் கிடையாது, 80 கோடி தான் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து ஒரு சர்ச்சை வருது இல்லை சார்? ஸோ அது எந்த அளவுக்கு சார் உண்மை? இல்லை, அதுதான் இப்போது குட் பேட் அகலிக்கு பிறகு வந்து இம்மிடியட்டாக ஒரு படம் ஆதிகரசன் வச்சு பண்ணுறது மாதிரி பிளான் எல்லாம் போச்சு. மைத்திரி மூவி மேக்கர்ஸே தயாரிக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருந்தது. அஜித் ஓகேன்னு சொல்லி தானே படம் பண்ணியிருப்பாங்க இம்மிடியட்டாக. ஆனால் அவர்கள் சொன்னது என்னென்னா, எங்கள் தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் ஒரு இயக்குனர் கொண்டு வர்றேன், நீங்கள் ஹீரோ மட்டும் சம்பளம் பேசிக்குவோம் அப்படின்னு சொன்னது. இதற்கு அஜித் ஒத்துக்கலை. நான் ஆதிக்கு ப்ராமிஸ் பண்ணிட்டேன், நல்ல கதை அது, ஆதிக்கு ரவிச்சந்திரன் இயக்குறதா இருந்தால் நீங்கள் வாங்க படம் பண்ணுவோம் அப்படின்னாங்க. இங்கே தான் இடிச்சுது. அதனால் அவர்கள் விலகி போனாங்க. ஸோ படம் ஹிட்டு தான், நல்ல வசூல் வந்து தான் குட் பேட் அகலி. இந்த இயக்குனர் மேட்டர்னால அவங்க பேனர் போனாங்க. ஏன்னா புஷ்பாட்டு எவ்வளோ பெரிய ப்ரொடியூஸுங்கிறது தெரியும். குட் பேட் அகலி சவுத்தில் நல்ல சூப்பர் டூப்பர் ஹிட்டாச்சு உங்களுக்கு படம். பட் அதற்கு பிறகு இவர் சம்பளம் கேட்டது வந்து 180 வரைக்கும் கேட்டப்பட்டதாக ஒரு தகவல் வருது. 180 கொடுக்கறதுக்கு 150 கோடி கொடுக்குற தயாரிப்பில் நீங்கள் யாரும் இப்போ வந்து கொடுத்து எடுக்கிறதா இருந்தால் இன்னொரு 100 கோடி ரூபா வேணும். இப்போ 280 கோடி வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பண்ணுற சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்க தயாரிப்பாளர்கள்.
ஏற்கனவே இந்த ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல் தான் பண்ணுறது மாதிரி ஒரு நிலவரம்ல எல்லாம் போச்சு. அப்படிதான் சூழ்நிலை இருந்தது. பட் அவர்கள் திடீர்னு பேக் அடிச்சிட்டாங்க ராகுல் அவர்கள். அங்கேயும் மிஸ் ஆச்சு அஜித்துக்கு. அப்போ ஏஜிஎஸ் நிறுவனத்திட்ட சுரேஷ் சந்திரா போய் எல்லா பேச்சுவார்த்தைகள் போய் பண்ணும்போது சம்பளத்தில் அங்கேயும் இடிக்குது. சம்பளம் நீங்கள் நோட் பண்ணாதீங்க, 150 கோடி நோட் பண்ணாதீங்க, அஜித் சாருக்கு எங்களுக்கு தெரியும் எவ்வளோ சம்பளம் விடுன்னு. நாங்கள் ஒரு ஏன்னா அவங்க மிகப்பெரிய ஃபைனான்சர், அவங்களுக்கு தெரியும் ஒரு பட்ஜெட் போட்டு தான் ட்ராவல் பண்ணக்கூடியவர்கள். இப்போ இதை நாங்கள் போடுறோம் படம் பண்ணுறோன்றாங்க. சொல்லியிருந்தால் படம் ஆரம்பிச்சிருக்க முடியாது. பட் இவர் சம்பளத்தில் பிடிவாதம் மறுத்துட்டாங்க. சுரேஷ் சந்திரா அக்செப்ட் பண்ணல அதுக்கு போல் இருக்கு. ஸோ இப்போ 150 கோடி யார் வருவா அப்படின்னு மிகப்பெரிய கேள்விக்குறி. அதனால AK-64 படம் தள்ளப்பட்டுக்கிட்டே இருந்தது. இப்போ ஒரு இன்வெஸ்டர் உள்ளே வர்றாங்க, ப்ரொடியூசராக வரல, இன்வெஸ்டர் வர்றாங்க. ஒரு பட்ஜெட் சொல்லியிருக்கு, அந்த பட்ஜெட்டுக்கு வேண்டிய பணத்தை கையில் தர்றாங்க. அஜித் தான் நீங்கள் சொன்னது மாதிரி ஒரு ப்ரொடியூசருங்கிற அந்த ஒரு சேரில் உட்காந்து படம் பண்ணுவார். பட் அவர் தயாரிப்பாளர் கிடையாது. பண்ணும்போது இது பட்ஜெட்டில் வரும்போது பிஸ்னஸ் பிரிக்கப்பட்டு ஏரியாக்கள் பாதிங்கிற மாதிரியான ஒரு பேச்சுவார்த்தை போயிருக்கிறதா இப்போ தகவல். இப்போ துபாயில் கார் ரேஸில் இருக்கார். இந்த மாதம் எண்டு வரதா ஒரு தகவல் முடிஞ்சோடனே பிப்ரவரியிலேருந்து அந்த AK-64 படம் ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகுது. ஓகே சார், ரஜினியுடைய 173வது படம். ஸோ எந்த கட்டத்தில் போயிட்டு இருக்கு, என்ன அப்டேட் சார்? அது ஏப்ரல் மாதம் ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகுது சார். கிட்டத்தட்ட ஒரு 10 ஏக்கர்கிட்ட இந்த கதை கேட்டார். பட் எல்லா கதையும் பிடிச்சிருந்தா கூட ஏதோ ஒரு மிஸ்ஸிங் அப்படியே இருக்கும்போது தான் கரெக்டாக சிபி சக்கரவர்த்தி இன்னும் ரஜினிக்கு கதை செட் ஆகும் போது அந்த கேப்பில் உள்ளே பூந்தார். அவர் ஏற்கனவே 2 பேரும் மீட் பண்ணாங்க. லைக்காக ஒரு படம் பண்ண போய் மிஸ் ஆகி வெளில வந்தவர். இந்த கேப்பை அவர் கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணார். பிரமாதம் கதையை ரெடி பண்ணார். சௌந்தர்யாட்ட சொன்னாங்க. சௌந்தர்யா பிரமாதம் மாதிரி சிபி அப்பாட்ட சொல்கிறேன்னாங்க. இந்த பழைய மேட்டர்லாம் எடுக்க வேண்டாம் மேடம், அதை அப்படியே விட்டுருங்க, இப்போ புது சிபியாக வந்திருக்கேன்னு மட்டும் சார்கிட்ட சொல்லுங்கும் போது ஓகே சொல்லி தான் சௌந்தர்யா இன்ட்ரடியூஸ் பண்ணி ரஜினி சிபி சக்கரத்தினோட யோசித்தார். ஐயோ மீண்டுமா அப்படின்றது மாதிரி. அதுதான் சார் பழைய விஷயம். பல விஷயம் லைக்கா ப்ரொடக்ஷன்ஸுக்கு சிபி சக்கரவர்த்தி ஒரு படம் பண்ண வேண்டியது. டான் படம் வந்து 100 அது 100 கோடி ரூபா கலெக்ஷனான ஒரு படம். ஃபஸ்ட்டு படமே பெரிய விஷயம். ஒரு இயக்குனர் 100 கோடி கலெக்ஷன் பண்ணுறது. நம்ம சிவகார்த்திகேயனுக்கு இந்த ஃபஸ்ட்டு படம் அது வேறு சரணுடு கிளப்பில். அப்போ அந்த படம் வாங்கும்போது லைக்காக ஒரு படம் திரும்பி செகண்ட் படம் ஒன்று பண்ண வேண்டிய சூழல் உருவாது. கதை கேட்டால் கதை நல்லா இருக்குது. ரஜினி டேட் வந்து இந்த லைக்கா கிட்டே இருக்குது. அப்போ அவரை அனுப்பிச்சி வைக்கிறாங்க சிபியை. எனக்கு கதை பிடிச்சிருக்கு, நீ ரஜினிகிட்ட சொல்லுன்ற ஒரு விஷயத்த ரஜினிகிட்ட சொல்கிறாரு. கதையும் ஓகேங்க மாதிரி போகுது. சில அங்கே நடந்த சில குளறுபடிகள் வந்து சிபி சக்கரவர்த்திக்கு வாய்ப்பு மிஸ் ஆகுது. அந்த சந்தர்ப்பத்தை வந்து இப்போ சௌந்தர்யாட்ட நீங்கள் எதுவுமே ஞாபகப்படுத்த வேணாம் சாருக்கு, இப்போ புதுசாக கதை வச்சுருக்க ரஜினி சாருக்காங்க கேட்கட்டும், ஓகேனா பண்ணுவோம் போது தான் இந்த கதையை சொல்லும் போது ரஜினி சார் வந்து ஒரு 5 hours கேட்டார் கதையை. பிரமாதமாக நம்ம எதிர்பார்த்த கதை இதுதான்னாரு. 2வது வித்தியாசமான ஒரு கதைக்களம். இது வரைக்குமே ரஜினி இதிலே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கதைக்களம் வந்திருக்காத மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. அதை ரெண்டு கேரக்டரில் வர்றாரு. நீங்கள் அடுத்த வீடியோவில் பேசுவோம். அப்படி ஒரு கதைக்களம் அமைஞ்சிருக்கு அவருக்கு. உடனே கமல்கிட்ட சொன்னார், பிரமாதமான கதை, மிஸ் பண்ணாத அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தார் ரஜினி சார். சிபி வந்து கேட்ட உடனேயே கமலுக்கு பிடிச்சது, மகேந்திரனுக்கு பிடிச்சது, கமலுடைய கதை இலாக்கால் அத்தனை பேருக்குமே படம் கதை பிடிச்சது. உடனடியாக அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க. சிபி சார் அப்படி தான் உள்ளே வந்தார். ஏப்ரல் ஷூட்டிங் உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் இயர் 2027 பொங்கலுக்கு படம் ரிலீஸ். சார் படம் இந்த லவ் சப்ஜெக்டாக இல்லை ஒரு ஆக்ஷன் அது மாதிரி எதுவுமே இல்லை? ஆக்ஷன், கிரைம், த்ரில்லர். ஓகே சார். எஸ். ஒரு சம்பவம் நடக்குது. சம்பவத்திலேருந்து ஒதுங்கி போகிறாரு ரஜினி. ஆனால் ரொம்ப ஒதுங்கி போக முடியல. இந்த சம்பவத்துக்குள்ளே போக வேண்டிய சூழ்நிலை தள்ளப்படுறாரு. உள்ளே போகிறாரு. செயின் லிங்க் மாதிரி போய்கிட்டே இருக்குது. கடைசியில் என்ன பண்ணார் அப்படிங்கிறது ஒரு லைன். இது நிறைய விஷயங்கள் உள்ளுக்குள்ள பக்காவாக இருக்குது. ஓகே சார். எப்போதுமே ரஜினி படம் அப்படின்னால ஒரு கதை சொல்லும்போது அவங்க டீம் ஒன்று தனியாக இருந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்ட்டுலாம் ஒரு கதை இருக்குல்ல சார். நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ரஜினி போய் கதை சொன்னால் அவர் ஒரு டீம் வச்சுருப்பார், அது ஒர்க் பண்ணுவார். ரஜினிக்குனே ஒரு சில மாற்றங்கள்லாம் இருக்கும். ஸோ அதை மாதிரி மாற்றங்கள் இதில் ஏதாவது இருக்கா, இல்லை ஃபுல் அண்ட் ஃபுல் நீ டேரக்டர் நீ என்ன வேணாலும் பண்ணிக்கப்பா அப்படின்ற அந்த லோகேஷுக்கு உனக்கு கொடுத்த ஃப்ரீடம் இங்கே இருக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி? கொடுக்கல, ஃப்ரீடம்லாம் கொடுக்கல. லோகேஷ் கூலிக்கு பண்ண ஒரு தவறை மீண்டும் பண்ணக்கூடாதுங்கள ரஜினி சார் தெளிவாக இருந்தார். அதனால தான் கிட்டத்தட்ட ஒரு 10 ஏக்கர்கிட்ட கதை கேட்ட விஷயம். கதைக்குள்ளே கொஞ்சம் உடன்பாடு வரவே இல்லாமல் இருந்துச்சு. கதை பிடிச்சிருக்கு, அதுக்கு ஏதோ ஒன்று வேணும்ல, உள்ளுக்குள்ள ஏதோ ஒன்று வேணும் தேவைன்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். நீ சாப்பிட்டாலே பிரியாணியில் நல்லா டேஸ்ட்டான என்னமோ குறையாக இருக்கேமோ நம்ம அந்த குறையில் இல்லாமல் பண்ணணும் தான் ரஜினி சார் வந்து கொஞ்சம் இன்புட் அதிகமாக கொடுத்தார். அவருக்கு வேண்டியப்பட்ட நண்பர்கள் இருக்காங்க. கதையை கேட்க தான் சொல்லுவார். அவங்க ஒரு ஐடியா கொடுக்குறத பெருசாக வந்து இயக்குனர்கிட்ட போய் மிங்கிள் பண்ண மாட்டார். கதை சூப்பராக இருக்குது, நல்லா இருக்கு, நீ பண்ணிக்கோ ரஜினி, அவ்வளோதான். கூலி கதையை வந்து நிறைய பேர் வேணான்னு சொன்னார். லோகேஷ் மேலே ஒரு நம்பிக்கையில் தான் ரஜினி சார் பண்ணார். அவர் அந்த கதையை எந்தளவு சொதப்பினார்னு தெரியும் நமக்கு. கதை சிறந்த கதையாக இருந்தால் 1000 கோடி கிராஸ் பண்ணியிருக்கலாம். இதுவே இதுவே 509 கோடி ரஜினி சாருக்காக கிராஸ் பண்ண படம் அது.
ஸோ அந்த தவறு கூலியில் நடந்த ஒரு தவறு வந்து நடக்கக்கூடாதுன்னு இதில் ரஜினி சார் ரொம்ப ரொம்ப விழிப்பாக இருந்தார். பட் அவருடைய இன்புட் அதிகமாக இருக்குது. கதையில் வந்து சின்ன சின்ன கரெக்ஷன் சொல்லியிருக்காரு. அது மாற்றம் செய்யப்பட்டுட்டு இருக்கு இப்போ. அதனால தான் பிப்ரவரி ஆரம்பிக்க வேண்டிய படம் இப்போ ஏப்ரல் தள்ளி போயிருக்கு. ஓகே சார், கண்டிப்பாக பொறுத்து வந்து பார்க்கலாம் சார் படம் எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுடைய தொடர் வேலைக்கு மத்தியில் எங்கள் நிலையத்துக்கு இப்படி நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி சார். நன்றி சார்.